பிரைஸ் தி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 39வது வசனம். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும். நம்முடைய இக்கட்டு காலங்களில் அவர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, அடைக்கலமாக இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ். நாம் வேதனைப்படும்போது கர்த்தர் அவர்களின் பலனாய் இருக்கிறார். வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களேயானால் சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, இரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் வேதனைப்படும்போது, நெருக்கப்படும்போது அவர் நம்மை அந்த நெருக்கத்திலிருந்து, வேதனையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சங்கீதம் 9:9 வாசித்து பாருங்கள். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். பிரைஸ் அல்லாஹ். நாம் நெருக்கப்படும் போது, நெருக்கத்தின் சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, வேதம் சொல்லுகிறதுங்க, அவர் உனக்கு தஞ்சமாயிருப்பார். உன்னுடைய நெருக்கங்களை நீக்குவதற்கு, உன்னுடைய வேதனையை நீக்குவதற்கு பிரைஸ் அல்லாஹ் அவர் போதுமானவராயிருக்கிறார். சங்கீதம் 91:15 வாசிக்கும்போது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்து நாளில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில் உங்கள் நெருக்கத்தின் மத்தியில், உங்கள் வேதனையின் மத்தியில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரா. பிரைஸ் அல்லாஹ். அது மாத்திரமல்ல, உங்களோடு கூட இருந்து உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரைஸ் அல்லாஹ். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு துணை நிற்பாருங்க. இந்த கால வேளையில் அவர் உனக்கு இறங்குவார். பிரைஸ் அல்லாஹ். வேதம் சொல்லுகிறது, தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் இரட்சிப்புமாயிரும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடுவோம். பிரைஸ் அல்லாஹ். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரால் மாற்ற முடியுங்க. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த கால வேளையில் உம்மை அடைக்கலமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த கால வேளையில் அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவிதலை செய்திருங்கப்பா. எல்லா நெருக்கத்தையும், எல்லா வேதனைகளையும் நீக்கி கர்த்தர் இந்த கால வேளையில்
அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.